ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் ஸ்டோரீஸ் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியம்மா ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடியோ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்த புருஷன், ஸோ அதுவும் வந்து வெளியே கிடையாது, தன்னுடைய சிஸ்டர் இன்லா, அதாவது மனைவியோட அக்காவோட ஏற்பட்ட அந்த கள்ளத்தொடர்பு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வீடியோ சொன்ன மாதிரி. ஸோ வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நடிகையை இமேஜின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நினச்சிக்கோங்க. ஸோ மேபி அந்த அக்கா ரோலில் பிரியாமணியை இமேஜின் பண்ணிக்கோங்க. தங்கச்சி ரோலில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகைகளான இந்த அதுல்யா ரவி, ஏன்னா அந்த மாதிரி நாட்களை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த அஞ்சலியை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய சாய்ஸ். ஸோ அது வந்து ஒரு அழகான குடும்பம். அரவிந்த் அண்ட் நந்தினி. ஸோ 2 பேருமே வந்து நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர ஃபேமிலி. ஸோ மேனேஜர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் வந்து ஒரு டீசெண்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி. நல்ல டீசெண்டாகவே சேலரி. சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. மகனுக்கு வந்து ஒரு 3 வயசு ஆகுது. ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அமைதியான நல்ல குடும்பம், பிரச்சனை எல்லாம் பெருசாக இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ இவங்களுடைய இந்த வாழ்க்கை, படுக்கையறை வாழ்க்கையுமே வந்து பெருசாக குறை சொல்கிற விதத்தில் இல்லை. அந்த வகையில் வந்து நந்தினி அரவிந்தை வந்து நல்லாவே பார்த்துக்கிறா. ஸோ அவனுக்கு வந்து தேவையான விஷயங்கள், ஸோ சில மனைவிகள், நிறைய மனைவிகள், 90% மனைவிகள் அந்த வாய் வித்தைகள் அப்படின்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து தன்னுடைய புருஷன் ஹஸ்பண்டுக்காக சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, தனக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஸோ அதை பண்ண சொல்லுவாப்புல நம்ம அரவிந்த். அதையுமே வந்து நந்தினி பண்ணுவாள். வாய் வித்தைகளை சொல்கிறேன். அந்த அளவுக்கு வந்து படுக்கையறை விஷயத்தில் ரொம்ப தாராளமாக எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு மனைவி தான். ஸோ இது வந்து பெருசாக பெரிய வெளியே அமையாத ஒரு விஷயம் இவனுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருந்துமே வந்து அந்த பிரச்சனை வந்து நடந்துச்சு. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேயுமே வந்து நம்ம அரவிந்த் வந்து ஒரு மாதிரியான ஒரு டைப் தான். ஸோ ரொம்ப ரொம்ப வழிஞ்சு பேசக்கூடிய ஆள், ஈஸியாக வந்து பெண்களை வந்து கவரக்கூடிய ஆள். இவனுக்கு வந்து வீட்டில் என்ன தான் வந்து கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் வெளியே வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதாவது ரொம்ப ஃப்ரீயாக வந்து எதை பற்றி யோசிக்காமல் பேசுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்து, ஸோ டிஃபன் சாப்பிட்றதுக்கெல்லாம் வெளியே ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதெல்லாம் எதுவுமே நார்மலைஸ் பண்ணல. ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ என்னதான் பொண்டாட்டி வந்து வீட்டில் எல்லாமே வந்து விருந்தே வச்சாலும் வெளியே வந்து டிஃபன், காஃபி எல்லாமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஆஃபீஸ்லேயே வந்து ரொம்ப ஜோவியலாக பேசி ஆன்டீஸில் தான் வந்து அவனுக்கு அதிகமான ஒரு கவனம். ஸோ ஆன்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களை வந்து அவனுக்கு பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியான ஒரு வெறி வரும். ஸோ அது வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு, கல்யாணமான நபர்களுக்கு ரொம்பவே தோணும் இல்லையா? ஸோ வயசை மீறிய காதல் அப்படின்னு சொல்லலாம், கள்ளக்காதல் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 30, 33 வயசில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 40 வயசு, 38 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆன்டீஸ், பெண்மணிகளை பார்த்தா ஒரு மாதிரியான ஈர்ப்பு வரும். அந்த மாதிரி தான் வந்து இவனுக்கும். ஸோ ஆஃபீஸ்லேயும் வந்து இவனுடைய மேனேஜர் ஒரு பொண்ணு தான், லேடி தான். ஆனால் வந்து ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணினே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அனுஷ்கா மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைனா பிரியா மாதிரி மறுபடியும் வந்து வச்சுக்கோங்களேன், இல்லைனா மீனா, அந்த மாதிரியான ஒரு நடிகையை இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த ஆஃபீஸ் ரோலில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேனேஜரே வந்து கரெக்ட் பண்ணி காட்டில் போட்டு பேசிகிட்டு இருந்த அவள். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து திடீர்னு வந்து ஃபோன் வருது, வேறு பொண்டாட்டி கிட்ட இருந்து, நம்ம நந்தினி கிட்ட இருந்து. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதை பற்றி பேசணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் 4 மணிக்கு வருது. சரி, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டால், இல்லை வீட்டுக்கு வா பேசிக்கலாம்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா பொண்டாட்டி. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீட்டில் வந்து இவனுடைய சிஸ்டர் இன்லா, அதாவது பொண்டாட்டியோட அக்கா வந்து உட்காந்துருக்கிறா. அவள் பேர் லதா. ஸோ 2 பேருக்குமே, இவளுக்கு நந்தினிக்கு 29 வயசு, லதாவுக்கு வந்து 36 வயசு. ஸோ அரவிந்தை விட 3 வயசு அதிகம். அவ்வளோ ஏஜ் கேப் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிங்க வந்து உட்காந்துருக்கிறா. ஸோ ஒரு மாதிரி சோகமாக கண் கலங்கி உட்காந்துருக்கிறா. என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் பார்த்தா, நீங்கள் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி அவன் புருஷனை வந்து ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு பிரச்சனை எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறான். அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது. ஸோ இனிமேல் அவங்க கூட இருக்க மாட்டேன், அவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்ன பிரச்சனைனா அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லலை, ஆனால் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் வந்து நான் போகமாட்டேன், எனக்கு இது வேணாம், அந்த லைஃபே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு வந்து உட்காந்துருக்கிறேன், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டான். சரி, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, இல்லை ஊரில் போனால் ஏகத்துக்கு பேசுவாங்க, ஊரில் வந்து க
தலைக்கும் வாலுக்கும் புரியாத அளவுக்கு என்னென்னமோ கதை கட்டி பேசி விட்ருவாங்க. அப்புறம் வந்து இருக்கிற பிரச்சனையவே சமாளிக்க முடியாத அளவுக்கு ஊருக்கு போனா பேசிருவாங்க. நம்ம தான் இங்க இருந்து வச்சு பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெளிய வரான். சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தும் வந்து தேத்தி விடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவரு வந்து இந்த மாரி வெளிய ஒரு பொண்ணோட அந்த மாரி இருக்கிறாரு. எனக்கு அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்கு. அப்புறம் வீட்ல எனக்கு மரியாதையே குடுக்குறதில்ல. எது பேசினாலும், எது கேட்டாலும் வந்து எனக்கு வந்து ரெஸ்பாண்டே பண்றதில்ல அப்படின்னு சொல்லி, எங்க 2 பேருக்கும் உள்ள ஒத்தே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க கல்யாணம் ஆகி 10 வருஷம் கிட்ட ஆகப்போகுது. இப்போ வந்து இந்த மாரி சொன்னீங்களே எப்படி? குழந்தலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாம் இருக்குதான். ஆனா வந்து என்னுடைய அருமை வந்து அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரிய வைக்கணும். நான் பிரிய போறதில்ல. பட் ஆனா வந்து என்னுடைய அருமைய புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி லதா வந்து பேசிட்டு இருக்கிறா. சரிங்க கொஞ்ச நாள் டைம் குடுங்க. 2 பேருமே டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த முடிவா இருந்தாலும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரவிந்த் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. இதுவும் வீடுக்கா நீ எவ்வளோ நாள்னாலும் இரு. ஆனா வந்து உன்னுடைய மைண்ட் செட்ட வந்து மாத்து. அதுவரைக்கும் இங்கேயே இரு. ஒரு நல்ல டிசிஷன் எடு. அதுவரைக்கும் வந்து வீட்லயே தங்கிக்கோ. உனக்கு எந்த வசதி வேணாலும் நாங்க பண்ணி குடுக்குறோம். நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறா நம்ம நந்தினி. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து ஒரு நாள் நந்தினியும் அவனுடைய ஹஸ்பண்டும் வந்து அதான் படுக்கறையில எல்லா வேலைகளும் விரல் வித்தைகள், எல்லா வித்தைகளும் வந்து மாத்தி மாத்தி பண்ணிப்பாங்க. வாய் வித்தைகள்லாம் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்து அன்னைக்கு நைட்டு வந்து பண்றாங்க. ஒரு ஒரு 4 நாள் கழிச்சு நடக்குது. ஒரு சாட்டர்டே ஈவினிங். ஸோ இவ வந்து லதா இன்னொரு ரூம்ல வந்து தூங்கிட்டு இருக்கிறா. தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக மிட்நைட் ஒரு 11:30, 12 மணி 11:30 மணிக்கு அப்படி எந்திச்சு வந்து கிச்சன்ல போய் தண்ணி குடிக்கிறான். அப்போ வந்து சத்தம் வந்து அதிகமா வருது. டப்பு டப்புன்னு வந்து சத்தம் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து "போதும்டி, வாய் வேலைய காட்டு" அப்படின்னு சொல்லி அவன் வந்து அரவிந்த் வந்து சொல்றான். "கத்தாதீங்க. வெளிய வந்து வெளிய சத்தம் கேட்க போகுது. யார் உன் அக்கா வந்து இப்போ வந்து நடுராத்திரில வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்க போறாளா? வா நீ பண்ணு வா" அப்படின்னு சொல்லி அந்த வேலைய வாய் வித்தைகள வந்து பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். "எப்ப பாரு வாயிலேயே வா. வேற எதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எத்தன வாட்டி வாய் வலிக்குது எனக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றான். லதாவும் இதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருக்கா. இந்த கான்வர்சேஷன்லாம் வந்து வெளிய நல்லாவே கேட்குது. ஸோ ஹால்ல உட்காந்துட்டு தன்ன மீறி ஒரு உணர்வு. ஸோ இந்த மாரி அரவிந்த் நல்லா பண்ணுவான் போல இருக்கே! நந்தினிய நம்ம தங்கச்சிய. அவன்கிட்ட நம்மளும் வந்து அடி வாங்குனா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஒரு இமேஜினேஷன் அந்த ஒரு செகண்ட்ல வந்து போயிட்டு வருது. சோஃபால உட்காந்து உள்ள என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறா. ஸோ அந்த நந்தினி கத்தக்கூடிய அந்த சத்தங்கள், அந்த ஓசைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அரவிந்த் வந்து அடி அடின்னு அடிக்கக்கூடிய நேரத்தில நந்தினி கொடுக்கக்கூடிய ஓசைகள் எல்லாமே வந்து இவளுக்கு வந்து வேற மாரியான ஒரு உணர்வு வந்து வருது. அப்பா! இதெல்லாம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? செம்மையா இருக்கே! நம்மலாம் காஞ்சு போயிருக்கோமே! நமக்கு கிடைக்கலையே இந்த குடுப்பன அப்படின்னு சொல்லி, இவளும் வந்து படுக்கறையில ரொம்பவே ஆர்வமுள்ள ஒரு பெண்மணி தான். ஆனா வந்து புருஷன் வந்து சோதாவா வந்து மாட்டிக்கிட்டான். பெருசா வந்து அதில இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நபரா மாறிட்டான். இதெல்லாம் வந்து உள்ள நடக்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு இவளுக்கும் வந்து இந்த விரல் வித்தைகள வந்து பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ வேற நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு, உள்ள நடக்கிற சத்தங்கள் எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு, நடுவுல நடு ஹால்ல உட்காந்துட்டு நம்ம லதா விரல் வித்தைகள வந்து கேட்டுட்டு இருக்கிறா, பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ லதாவுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது. அரவிந்த வந்து நம்ம ஏன் கரெக்ட் பண்ணக்கூடாது? ஸோ என் புருஷனும் வந்து எனக்கு துரோகம் தானே பண்றான். வெளி ஆளு வெளி பொண்ணுகிட்ட போய் இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருந்தான். ஸோ இதே வந்து என்கிட்ட வந்து பண்ண சொன்னா, அவனுக்கு வந்து எதுவுமே எந்திரிக்க மாட்டேங்குது. அவ்வளோ வந்து சோதா ஆம்பளையா மாறிடுறான். இதே நான் பண்ணா என்ன? இதே வந்து அவனுக்கு ஒரு பாடமா குடுத்தா என்ன? அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து லதாவுக்கு வருது. ஸோ அந்த மாரியான எண்ணங்கள் வந்து எப்படி நிறைவேறுது? இவன் வந்து அரவிந்த எப்படி கரெக்ட் பண்றா? லதா வந்து எப்படி கரெக்ட் பண்றா? ஸோ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு என்ன மாரியான வேலைகள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த எபிசோட் 1 உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நீங்களும் நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு நாளைக்கே போட்டுர்றேன். ஸோ ஒரு ஸ்பிரிட்டுக்காக தான் வந்து 2 எபிசோடா போடுறேன். 2 எபிசோட்ல இந்த ஸ்டோரிய முடிக்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கக்கூடிய Instagram பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதில போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஆக்டர்ஸ் எடிட்டட் வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே பாருங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்டா 2.0 வீடியோஸ்ல போட்ட த்ரிஷா மாமி, நெறைய நடிகைகள வச்சு ஃபேண்டசி ஸ்டோரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் கன்டென்ட்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட அபார்ட்மெண்ட் ஸ்டோரீஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த வீடியோல பிளேலிஸ்ட்டா குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.